இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்கப்பா. சேனு மாயாவை பிரிக்க வேண்டாம்ப்பா. சரி தங்கம், எதுக்கு இதுக்கு போய் பதட்டமா இருக்க? இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தன்னா எனக்கும் சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாருக்கிட்டையும் பேசி நல்ல ஆசீர்வாதங்களோட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்ப. இந்த விஷயத்தை போய் அப்பாட்ட ஏன்டா மறைச்ச? அப்பா, நிஜமாதான் சொல்றீங்களா? நீங்க அப்ப எங்க காதலை ஏத்துக்கிட்டீங்களா? எங்க நீங்க எங்களை ஏத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். ஹரி என்கிட்ட லவ் சொன்னப்பெல்லாம் அத நான் ஏத்துக்காமலேயே இருந்தேன். அப்பா, நீங்க எங்களை சேர்த்து வைப்பீங்களா? எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நிச்சயமா. பணம் காசை விட எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் தானே முக்கியம். ஹரி தம்பி, நான் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன். நிஜமாவா அங்கிள்? அம்மா, உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு தாம்பரத்துல இருக்கு அங்கிள். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? அவருக்கு கொஞ்சம் பென்ஷன் வந்துட்டு இருக்கு அங்கிள். அதை வச்சுதான். வீடு சொந்த வீடா தம்பி? இல்ல இல்ல அங்கிள், வாடகை வீடு தான். உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, நான் ஒருத்தன் தான். நீங்க என்ன பண்றீங்க? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அங்கிள். படிச்சுட்டு இருக்கும் போது கல்யாணம் பண்ணா என் பொண்ணை எப்படி காப்பாத்துவீங்க? உங்க படிப்பு எப்ப முடியும்? இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அங்கிள். அப்ப படிப்பை முடிச்சிட்டு தானே வேலைக்கு போகணும். ஆமா அங்கிள். சரி, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணை எப்படி காப்பாத்துவீங்க? சாருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். உங்களால எங்களை தடுக்க முடியாது. என்ன மீறி நீ கல்யாணம் பண்ணிருப்பியா? வர சொல்ல சொல்ல என் பொண்ணை கட்டுவ நான் சொல்றேன். ஐயோ, ஹரி! ஹரி, என்னடா ஆச்சு? என்ன பாரு ஹரி. ஐயோ ஹரி, என்ன பாரு ஹரி. ஹரி ஹரி ஹரி, இங்க பாரு ஹரி. ஹரி ஹரி ஹரி, என்ன பாரு. ஐயோ ஹரி. தங்கோ வா. யோ, எந்திரிச்சு வா. இப்படி நம்ம வச்சு அவனை கொன்னுட்டல. நான் கூட வர மாட்டேன், வெளியா. எந்திரி, உனக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம். வா. நானும் ஹரியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டியே. நீ சொல்றங்கிறதுக்காக சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன்னு நினைக்கிறியா? உனக்கு பணம் வேணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிட்டியே. ஒரு அப்பாவி பையனை அநியாயமா கொன்னுட்டிய கொலைகார பாவி. முடியாது, நான் கூட வரவே முடியாது. நீ சொல்ற எதுவுமே இங்க நடக்காது. நான் உயிரோட இருந்தா தானே இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். கூட
அவரோட வாயாலைய சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனா என் பொண்ணார எல்லாமே கெட்டு போச்சு. ஹரிய கொன்னு என் பொண்ணு செத்து கடைசியில நான் அவங்க முன்னால ஒரு குலகார பாவியா நிக்கிறேன். என் பொண்ணு மட்டும் சீனுவை கல்யாணம் பண்ணிருந்தா அவ அந்த வீட்டுல ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பால. அவனால எனக்கு சொத்து பத்தெல்லாம் கிடைச்சிருக்கும். நானும் ஊர்ல கௌரவமா வாழ்ந்திருப்பேன்ல. ஆனா மொத்தமும் போச்சே. நாளைக்கு எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது. எங்க தொல்லை இல்லாம இந்த ரகுராம குடும்பம் மட்டும் சந்தோஷமா இருக்க போகுது. ஐயோ, அப்படி அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் என் பொண்ணை தூக்குல தொங்க விட்டு அந்த பழிய ரகுராம் மேலையும் சீன மேலையும் போட்டேன். அட பாவி மனுஷா, பணத்தாசையால இப்படி பெத்த பொண்ணையே சாகடிச்சிட்டியடா. பாருடா, அந்த அந்த ஹரியோட அப்பா அம்மா அவங்களோட ஒத்த புள்ளைய சாகடிச்சிட்டியடா. ரெண்டு பேரையும் கொன்னுட்டு நீ இன்னும் திருந்தலையா? பொண்ணுக்கு நல்லது செய்ய நினைச்ச என் புருஷன் மேலையும் சீனு மேலையும் பழிய போட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்ப பாக்குறியடா. நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியா? இப்படி எல்லாம் பண்றதுனால உனக்கு என்ன வந்துச்சு? சொல்லுடா, உனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்டுக்கலாமே. உன் பொண்ணுக்காக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தையே கொடுக்கலான்னு நினைச்சேன். ஹரிவும் பொண்ணு மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தான்னு தெரியுமா? படிப்பை முடிச்சிட்டு நல்ல வேலையோட வான்னு நான் சொன்னேன். ஆனா உன் அவசர புத்தி, பேராசை, கெட்ட குணம், ரெண்டு அப்பாவி பிள்ளைகளை கொண்டுட்டேலடா நீ. கௌரவ கொலை பண்ற அளவுக்கு அவ்வளவு கல் நெஞ்சுக்காரனா நீ? சாரு நீ பெத்த பொண்ணு தானே. அவ ஆசையை நிறைவேற்றணும்னு உனக்கு தோணலையா? என்கிட்ட வந்து சொல்லிருந்தா சொத்து பத்தையெல்லாம் எழுதி வச்சு அவளை வசதியா வாழ வச்சிருப்பேனடா. அவங்களும் சந்தோஷமா இருந்து நீயும் நல்லா இருந்திருப்பிய. இப்படி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட நீ. இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை இந்த ஊருக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் விட்டு வச்சு அப்ப நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் வெளியிலேயே இருக்க கூடாது. ஆயுளுக்கு இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு தான். சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது, இந்த ஊருக்கே நல்லது.